ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.3ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறான். ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், அச்சிட்டு முடிக்க ஆகும் தேவையான காலம் எக்ஸ் என்க. அதுக்கப்புறம் இயந்திரம் அச்சிடும் வேகம் அதிகரிக்கும் போது அச்சிட்டு முடிக்க ஆகும் காலம் குறையும். அப்போ எனவே இவை எதிர் விகித தொடர்பை பெற்றுள்ளன. அதுக்கப்புறம் பாருங்கள், 30 பக்கங்கள் அடிக்கிற ஒரு நிமிடம்னு சொல்கிறாங்க. அப்போது 30 பக்கங்களை அச்சிட ஆகும் காலம் ஒரு நிமிடம். அப்போது அதே 300 பக்கங்களை பார்த்திங்கன்னா 300 பக்கங்களை அச்சிட ஆகும் காலம் 300 30ஆல் வகுத்திடணும். 1 3 3 30. அப்போது 10 நிமிடங்கள். அப்போ பாருங்கள், இங்கே அச்சிட ஆகும் காலம் நிமிடங்களில். அடுத்தது ஒரு நிமிடத்தில் அச்சாகும் பக்கங்கள். அப்போது இது பாருங்கள், 10 நிமிடம்னா எவ்வளோ? 30 பக்கங்கள். அப்போ 10னா 30. அதே இது நிமிடம் தெரியாது, அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ பக்கத்துக்கு கேட்குறாங்க? 25 பக்கத்துக்கு. அப்போ பாருங்கள், இது குறையுதுன்னா இது நிமிடங்கள் அதிகமாகும். அப்போ இது எதிர் விகிதத்தில் தான் இருக்குது. அப்போ எதிர் விகிதத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா x1 y1 = x2 y2ன்னு வரும். அப்போது 10 × 30 = x × 25. அப்போ 25 இங்கே பெருக்கலாக இருக்குது, இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தலாம் வரும். 10 × 30 / 25. 5ஆல் வகுத்திங்கன்னா 5 5 25, இது 6 5 30, 1 5 5, 2 5 10. அப்போது என்ன மீறுது? 2 × 6 = x. 2 6 எவ்வளோ? 12 = x. அப்போ 12 நிமிடம் ஆகும். அப்போது கடைசியாக என்ன எழுதலாம்? x = 12 நிமிடங்கள். அப்போது therefore தேவையான காலம் 12 நிமிடங்கள். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.